சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி அமைதி. ராயபுரம் ராபின்ஹுட் எங்க அவரே திங்கண்டா அமர சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு என்னோட நாமத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங்கை வந்து எப்படி உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது எனக்கு என்னோட பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் அண்ட் சேக்கட் ப்ரீசெட் தேவைப்படுது. ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த அலெக்ஸ் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் லிரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். இமேஜஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜஸில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட புக் மார்க் ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ண தெரியாதவங்களுக்கு பேர் நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இமேஜஸில் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக வந்து இமேஜஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாண்ட் இது வந்து ஸ்டைல் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். பட் அதே போல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிருங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டோட ஸ்டைல் வேணுமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அது அப்படியே சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுக்கு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கெலாம் எப்படி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறோம் பார்த்துலாம். ஸோ அதுக்கு பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் வந்து இது வந்து தேவைப்படலை நம்மளுக்கு. ஸோ நம்மளோட இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுலாம். ஸோ அந்த இமேஜ் இப்போ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் விட்டுருங்க. ஒரு இமேஜ் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்க அந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லென்த்தான இமேஜஸ் இருக்கும். அதுக்கு பேஸ்ட் பண்ணிட்டுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு மீதி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். அதுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இமேஜுக்கு நேராக வச்சுட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கலர் ஃபிட் வந்து நம்மளோட வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தபடியே நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோ. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போல் புது வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.